எந்த மனுஷனையும் வெளிப்படையா பார்த்து எடை போட்டுறாதீங்க. 2026ல டிவிகே தான் ப்ரோ. பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ. 2026ல விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். உன்னாலதான் 41 பேர் செத்தாங்கன்னு உனக்கே தெரியுது. அப்புறம் பழி மட்டும் டிஎம்கே மேல போடுற. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். என்ன அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் சொல்லுவாங்க, யாரோ இயக்குறாங்க யாரோ இயக்குறாங்கன்னு. யாரும் இயக்கலனா Till now இந்த நிமிஷம் வர ஹெச் வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். இப்பவே கண்ண கட்டுதே. ஹெச் வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். 2000 சென்னை அம்பத்தூரில் உள்ள ராக்கி திரையரங்கில் பாடல் திரையிடப்பட்ட போது பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் திரையரங்கம் முழுவதும் நிரம்பி இருந்தனர். பாடல் திரையிடப்பட்டதும் ரசிகர்கள் உற்சாகத்தில் குதித்தனர். உச்சிலிட்டு கொடிகளை சுழற்றி தளபதி கோஷங்கள் திரையரங்கம் முழுவதும் ஒலித்தது. அந்த உற்சாகத்தின் நடுவே சில ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். அப்படியா? ஆமா, ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. அப்போது ஒரு விஜய் ரசிகர் சரம் பட்டாசில் தீப்பற்றி அதை கையில் பிடித்து தலைக்கு மேலே சுழற்றி கொண்டாடினார். சின்ன பீஸ் சல்லி பீஸ் நண்பர்களே. ஆனால் சில வினாடிகளில் அந்த பட்டாசு சுழன்றபடி அருகில் கூடியிருந்த ரசிகர்களின் மேலே விழுந்தது. யார் அது நடு வீட்ல வெடி வெடிச்சது? நீயா? அந்த ரசிகரின் கையிலும் சூடு தாங்காமல் அவர் பட்டாசை தூக்கி சாலையில் எறிந்தார். அந்த பட்டாசு சாலையில் அருகே சென்று கொண்டிருந்த அதிமுக கொடியின் வந்த காரின் மீது விழ அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் காரில் இருந்து இறங்கி யார் பட்டாசை எரிந்தது என தேடினார். அட படுபாவி பயவுள்ள முளைச்சு இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா? அதற்குள் அந்த ஜென்சி விஜய் ரசிகர் தப்பித்து ஓடிவிட்டார். நாதாரி பயல. ஜெய், அடுத்த வாட்டி வரையில வாடா. செம்மையாகிறப்பா. என்னது? ஏய் சூப்பராகிறப்பா. சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண? சரிப்பா, விஜய் மாதிரியே வெட்டவா? முத்துநிதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2026 முத்துநிதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2026 இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. கன்ஃபார்மா 1000 கோடி தாண்டும் ப்ரோ. இல்லனா படம் வந்து தளபதி ப்ரோ. அவன் கம்மியா சொல்றான். டேய் ஓரம்பா அப்படி 1 லட்சம் கோடி தாண்டும் ப்ரோ தளபதி படம். 1 லட்சம் கோடி தாண்டும் ப்ரோ தளபதி படம். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்கள அரசியல்படுத்தப்படலைன்னு அவர் சொல்கிற வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, இவ்வளோ கூட்டம் நடந்திருக்கு. எங்கேயாவது இந்த 1.5 வருஷத்தில் வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு பெண்களோ ஒரு லேடிஸோ யாராவது ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? டேய் அள்ள கைகள வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. என்ன கேக்குறீங்க? டிவிக்கு அராஜகம் பண்ணணும். பண்றீங்க. நியாயமா நடந்துக்க மாட்டீங்க. உங்க அக்கா தங்கச்சிங்க தான நாங்களா? நீங்களே இருக்கீங்க தான வரோம். ஒரு பெண்களோ ஒரு லேடிஸோ யாராவது ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். இது படத்துக்கான ஷூட்டிங் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 63 கேமரா இது இந்த பறக்கும்ல
மேலே அந்த கேமரா, அப்புறம் வந்து ஹை ரெசல்யூஷன் இருக்கிற கேமரா, வண்டியில 4 மூலையிலும் கேமரா. இது ஒரு ஷூட்டிங் தாண்டா, ஜனநாயகம் படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஒரு வயலும் வாய் திறக்கல. 41 பேரை கொன்னுட்டு நீ இங்க வா நான் இலவு கேட்கிறேன், இங்க வா இலவு கேட்கிறேன். உலகமே சிரிக்குது, காரி துப்பு. அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வசாதாரண ஒரு நடிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களே, என்ன அநியாயமா இருக்குது? அதாவது மண்டையில ஏதாவது மூளையை கிடையாது அவங்களுக்கு, அவங்க சொல்லிடுவாங்க கேட்பாங்க. ஏன்னா இங்க கூட இங்க கேரளாவோட நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நின்னா 10 ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனா அதான் சினிமா மேல ஆசைப்படுவாங்க, பாப்பாங்க, படம் பார்க்க கூட முடிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே, இந்த தமிழ் மக்களுக்கு மூளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உருந்து சிரிப்பாங்க. திமுக தொண்டன் படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது. பார்த்து படிங்கடா. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு தற்கூரி மாதிரி தெரியுது. பர்றா தற்கூரிங்கள தற்கூரின்னு சொன்னா கோவம் வேற வருது. அவர் வந்து கூமாப்பட்டிங்க. ஓப்பனா சொல்லணும்னா இவர் ஒரு கூமாப்பட்டி. அவர் என்ன சொல்றது, சுயநலவாதி, பக்கா சுயநலவாதி திரு விஜய் அவர்கள். கேப்டனை போல பொதுநலமா சிந்திக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் தம்பினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்காதீங்க. அவருக்கான தம்பி கோடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. வர்த் இல்லங்க, யூஸ்லெஸ். ஆக்சுவலி ஐ லைக் தமிழ்நாடு வெரி மச் பிகாஸ் இங்கதான் இல்ச்சவாய்ங்க நிறைய இருக்காங்க. வேற ஸ்டேட்ல இருந்து வந்தா கோயில் கட்டுறாங்க, உள்ளூர்காரங்களே செருப்பால் அடிக்கிறாங்க. சோ ஐ லைக் திஸ் பிளேஸ். டெபுட்டி சிஎம் ஸ்பீச் கேளா. மருத்துவ படிப்பு தானே, ஏன் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. இதை என்னைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விடியல். அப்படியே இந்த தற்கொலை ஸ்பீச் கேளா. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஐயோ 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. பிஜேபிக்கு நீட் இடத்துல கையெழுத்து போடுற ஒரு அணி, பிஜேபி எதிர்த்து சமர் புரிகிற ஒரு அணி. காலங்கலிகாலமாய் போச்சு. சிபிஐ யார் சிக்கினாலும் அவங்க பாஜக சிக்கினதுதான். அதிமுக மேல சிபிஐ கேஸ் இருக்கு, பாமக மேல சிபிஐ கேஸ் இருக்கு, இப்ப தாவேக்காவும் சிபிஐல தான் இருக்கு. அதனாலதான் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாக்கு போட வேண்டிய அன்புமணி நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது.